உயர் நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலத்துங்க தலைமையிலான முழு அதிகாரங்களுடைய இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய பட்டபந்தியே, மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆணைக்குழுவின் ஆரம்பகட்ட செயற்பாடுகள் நிறைவடைந்த பின்னர் சாட்சி விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நட்டத்தை மக்களா சுமக்க வேண்டும் முதலாவது விடயம். அவ்வாறு இல்லையாயின் அது தொடர்பில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை என்ன, அல்லது எதிர்வரும் காலங்களில் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளீர்களா? මහජන උපයෝගිතා කොමසම බොහොම පැහැදිලිව කියලා තියෙනවා. 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான நிலக்கரி கொள்முதல் செயல்முறையில் திட்டமிட்ட அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படாமையால் அதனூடாக ஏற்படும் சுமையை பொதுமக்கள் மீது சுமத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதற்கு முன்னர் அதனை அறிவித்துள்ளது. இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. ஜனாதிபதியும் அரசாங்கமும் அதனை அறிவித்துள்ளன. நிலக்கரி மோசடியால் ஏற்படுகின்ற நட்டத்தை மக்கள் மீது சுமத்துவதற்கு நாம் தயாரில்லை. அதற்காகவே நிறுவனத்துடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளோம். இணக்கப்பாட்டுக்கு அமைய அவர்கள் செயற்பட வேண்டும். அவர்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவில்லையாயின் அபராதம் விதிக்க முடியும் அல்லது நீதிமன்றத்தை நாட முடியும். அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். திரைசேரியிலிருந்து நிதியை பெறுவதற்கோ அல்லது அந்த சுமையை மக்கள் மீது சுமத்துவதற்கோ அவசியமில்லை. எனவே தற்போதைய நிலைமையில் மின்வெட்டை அமல்படுத்தும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. විදුලි ප්‍රභවයන් කෙරෙහි වැඩි අවධානය යොමු කරමින් තමයි මේ කළමනාකරණය කරගන්නේ. කිසිසේත් මේක නිසා විදුලි කප්පාදුවකට යන්න